ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபினா கருவாட்டு குழம்பு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கதவு ஜன்னலாம் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வளர்த்த செடியில் பறித்த தக்காளி, கருவாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சக்காய் எல்லாம் போட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு மனம் 4 வீட்டுக்கு போகும். அவங்க 4 வீட்டுக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, நல்லா நிறைய சாப்பிட்ருவாங்க இந்த மனத்தில். நம்ம அவங்களுக்கு எப்படி சாப்பிட்டோன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த குழப்பத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்த பெருமை நமக்கு வந்துடும் இல்லையா? அதுக்காக குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அப்போல்லாம் ஒரு மண் சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் 2 கை, தக்காளி ஒரு 5 தக்காளி, கல்லுப்பு மஞ்சள் போட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டு போல் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க காய்களை நம்ம போட்டுடலாம். கத்திரிக்காய், முருங்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, மொச்சை கொட்டை நமக்கு எப்படி இந்த டைமில் கிடைக்குது அப்படின்னா, நான் கிடைக்கும் போதே என்ன செஞ்சேன் அப்படின்னா வாங்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அது நம்ம எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரோசன் மொச்சக்காய் தான். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா இந்த அளவுக்கு தெளிஞ்சு வரணும். உங்களுக்கே தெரியும் காய் பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் 1 ஸ்பூன், 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கட்டும். அது கொதிக்கிற கேப்பில் நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். கருவாடை நான் வெறும் நார்மல் டேப் வாட்டரில் தான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அப்படி அந்த மாதிரி நார்மல் டேப் வாட்டரில் ஊற வச்சுருந்தாலே நமக்கு நல்ல இந்த செதில்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கையில் இப்படி தட்டும் போதே நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிட்டு வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே இது நல்லாவே கொதிச்சிடும். நமக்கு ஃப்ரீயாக குழம்பு கொதிச்சிடும். அந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி இப்போ வச்சுருக்க கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கருவாடு போட்ட பிறகு அது நல்லா வேகட்டும். கருவாடு நல்லா வெந்துட்ட பிறகு நாம் புளி தண்ணி 2 கை ஊற்றிக்கலாம். இப்படி ஸ்பூன் மாதிரி நம்ம கையில் எப்படி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 ஒரு 1/4 டம்ளர் வரும். 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுடலாம். நல்லா நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கினா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம லஞ்சுக்கு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு நம்ம லஞ்சுக்கு வேணும்னா நம்ம ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சலாம் லஞ்சுக்கு. இல்லை நம்ம மதியம் லஞ்சில் நாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவையில்ல, அதுவே போதுமாக இருக்கும். ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.